நான் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிறேனா இல்லைனா என்னுடைய சித்தத்தின்படி வாழ்கிறேனா? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. நான் என்னோட சித்தத்தின்படி வாழ்கிறேனா இல்லை தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிறேனா? தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பது பலவீனம் அல்ல. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, தேவனுடைய சித்தத்திற்கு சில பேர் அம்மா அப்பா பேச்சை கேட்டு பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம ஜெபிச்சாதான் நமக்கு காஃபி கொடுப்பாங்க, நம்ம ஜெபிச்சாதான் நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, நம்ம ஜெபிச்சாதான் இப்படி இருக்குது, நம்ம சினிமா பாட்டுக்கு ஆடக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, நம்ம அம்மா நம்மளை ரொம்ப திணிக்காங்க, நம்ம அப்பா நம்ம பெற்றோர்கள் எப்படி எல்லாரும் நம்மளை திணிக்காங்கன்னு சொல்லி சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம அம்மா அப்பா அப்படி வாழணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சில பேர் என்ன செய்வாங்க, கஷ்டப்பட்டு ஒரு கட்டாயத்தினால வாழுவாங்க. அப்படி சில குடும்பம் இருக்குல்ல. சில பேர் கட்டாயத்தினால குடும்பத்தில் வாழ்கிற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க, மனைவிகளும் இருக்கிறாங்க, கணவர்மார்களும் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, அது ஒரு பலவீனமாக மாறிடும். பலவீனம் அல்ல. தேவனுடைய சித்தத்திற்கு வாழ்கிறது பலவீனம் அல்ல. தேவனுடைய சித்தத்திற்கு வாழ்கிறது அது ஆவிக்குரிய பலம். அல்லேலூயா. நான் தேவனுடைய சித்தத்திற்கு வாழணும், தேவனுடைய சித்தத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது கடைசி காலங்கள் வரும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா, அது ஆவிக்குரிய பலனா மாறிவிடும். தேவனுடைய சித்தத்திற்கு வாழதான் செய்யணும். சில குடும்பம் கட்டாயத்தினால இருப்பாங்க. அது ஒரு பலவீனமாக அவங்களே நினச்சிக்கிடுவாங்க. அது பலவீனமாக மாறிடும். ஆனால் தேவ சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அது ஆவிக்குரிய பலமாய் மாறிடும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் எப்போதுமே நன்மையானது தானே. தேவனுடைய சித்தம் எப்பொழுதுமே நன்மையானது தான். ரோமர் 12:2 வாசிக்கிறோம். ஒரு ஆள் எடுத்து வச்சுக்கோங்க, அதை வாசிங்க. தேவனுடைய சித்தம் நன்மையானது தான். எடுத்துட்டீங்களா? ரோமர் தேவனுடைய சித்தம் என்னதென்று நீங்கள் அறியுங்கள்னு சொல்லுது. இந்த வசனத்தை நம்ம நிறைய ட்ரிப்பு கேட்டிருக்கிறோம். பாஸ்டர் கூட இந்த வசனத்தை வச்சு ஒரு 10 நாள் 21 நாள் ப்ரேயரில் கூட நடத்தினாங்க. அது ஆனால் எனக்கு இப்போந்தான் பழசாக எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்ம கொடுக்கும் பொழுது மறுபடியும் இதே வார்த்தையை கொடுக்கறதற்காக ஞாபகப்படுத்தினதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சித்தம் எப்போதுமே என்னது, நன்மையானதா. சில நேரம் ஆண்டவர் சொல்வார், நீ இந்த இடத்துல அமைதியாக இரு, இந்த இடத்துல நீ அமைதியா இரு, இந்த இடத்துல நீ மன்னிச்சிரு. சில நேரங்களில் மன்னிக்க சொல்லுவார், சில நேரங்களில் அமைதியா இருக்க சொல்லுவார், சில நேரங்களில் என்ன சொல்லுவார், காத்திருக்க சொல்லுவார். அப்படிதானே? தேவனுடைய சித்தம் நன்மையானதுங்கிறதுனால தேவன் நம்மளை காத்திருக்க சொல்லுவார், அமைதியா இருங்கன்னு சொல்லுவார், சில நேரத்தில் மன்னிக்கவும் சொல்லுவார். அது நமக்கு என்ன செய்யும், இந்த 3 காரியமும் கடினமாகத்தான் இருக்கும். கடினம் தானே. சில பேருக்கு கோபம் அதிகமாக வரும், ஆனால் அவங்கள மன்னிக்கிற சுவாபம் நமக்கு இருக்காது, காத்திருக்கிற ஒரு சுவாபமும் நமக்கு இருக்காது, அமைதியாக இருக்கிற சுவாபமும் நமக்கு இருக்காது. இந்த 3 காரியங்களும் நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தேவனுடைய சித்தம் பெரிய நன்மையாக மாறிடும். நமக்கு ஒரு உதாரணமாக யோசேப்போட வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. அவர் என்ன செஞ்சார், ஒரு தப்புமே செய்யலை. யோசேப்போட பற்றி எல்லாருக்கும் தெரியும் தானே. யோசேப்பு எந்த தப்பும் செய்யலை. அவர் என்ன செஞ்சார் சொல்லுங்க, ஒரே ஒரு சொப்பனத்தை தானே சொன்னார். அவங்க குடும்பத்துக்கு சொப்பனத்தை சொன்னதை தவிர வேற என்ன பண்ணினாங்க யோசேப்பு? ஒன்றுமே பண்ணலை. ஆனால் அவரோட வாழ்க்கையில் நடந்தது என்னது, அநியாயம். அல்லேலூயா. அவரோட வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே அநியாயம். யோசேப்போட வாழ்க்கையை பாருங்க, ஒன்றுமே செய்யலை. அவங்க கூட இருக்கிற உடன் பிறந்தவங்களே என்ன செஞ்சுட்டாங்க, கெடுதல் பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் என்ன செஞ்சார், மன்னிச்சார். உடன் பிறந்தவங்களை மன்னிச்சார், காத்திருந்தார். தேவனுடைய சித்தத்திற்கு நிறைய சொப்பனங்களை கண்டார். ஆனால் யோசேப்பு என்ன செய்யலை, எனக்கு தேவன் சித்தம் சொப்பனம் வந்துச்சே, ஏன் நீங்கள் நடத்தலை, ஏன் இப்படி நடக்கலைன்னு ஒரு வார்த்தை கூட யோசேப்பு அந்த இடத்துல கேள்வி கேட்டதா வசனமே இல்லை தானே. அல்லேலூயா. ஆனால் அவர் காத்திருந்தார், அவர் மன்னிச்சார். உடன் பிறந்தவங்களை என்ன செஞ்சார், மன்னிச்சார். அதுக்கப்புறம் பாருங்களேன், அவர் ஒரு இடத்துல ராஜாவாக ஆயிட்டார். ராஜாவா அனுப்புற அந்த இடத்துல வாங்க, இப்போ தெரியுதா நான் எப்படிப்பட்டவர்னு சொன்னாரா? அந்த இடத்துல என்ன செஞ்சார், அமைதியாக இருந்தார். அந்த 3 காரியங்களும் யோசேப்போட வாழ்க்கையில் நடந்துச்சு தானே. அமைதியாக இருந்தார், என்ன செஞ்சார்,
அமைதியாக இருந்தார், காத்து இருந்தார், மன்னிச்சார். இந்த 3 காரியத்தை அவர் செஞ்சதுனால யோசேப்பு தேவனுடைய சித்தத்திற்கு இடம் கொடுத்ததுனால தேவனுடைய சித்தம் யோசேப்பு வாழ்க்கையை உயர்த்தியது. அல்லேலூயா. புரிஞ்சுச்சா? யோசேப் அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா, தேவனுடைய சித்தத்திற்கு நம்ம இடம் கொடுத்தாதான் தேவனுடைய சித்தம் நம் வாழ்க்கையில நடத்து நம்மளுடைய வாழ்க்கை உயரும். உதாரணமா சொல்லட்டுமா? ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும்? எத்தனை மாதங்கள் ஆகும்? 10 மாதம். 5 நாளில் பிறக்குமா? முடியாது. அதே மாதிரி நமக்கு படிப்பு அப்படின்னா எத்தனை? 12னா 1 வருஷம், 11னா 1 வருஷம், பப்ளிக்கு நம்ம 1 வருஷம் காத்திருக்கணும். பிள்ளை பெறுகிறதற்கும் 10 மாதம் காத்துட்டு இருக்கிற வேண்டியது. நம்ம நினைக்கலாம்ல, நம்ம போய் சொல்லலாம்ல, நான் 12 எடுத்து வச்சுட்டேன், எனக்கு இப்போமே பப்ளிக் வைங்க, நான் பப்ளிக் எழுதிட்டேன், எனக்கு இப்போமே ரிசல்ட்டை தாங்க, நான் ரிசல்ட் எனக்கு வந்துருச்சு, இப்போமே எனக்கு இந்த வேலையை தாங்க, இப்போமே எனக்கு இந்த கோர்ஸ் தாங்க நம்ம கேட்க முடியாதுல. அதுக்காக நம்ம காத்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அதே மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்கும் 10 மாதம் நம்ம வயத்தில் சுமந்து அந்த குழந்தைக்காக நம்ம காத்திருக்க தானே செய்கிறோம். அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு ஹாஸ்பிட்டலில் போகிறோம், செக்கப்புக்கு போகிறோம், எல்லாத்துக்கும் நம்ம காத்திருக்கிறோம். ரத்தம் இல்லைன்னா ரத்தம், மாத்திரை, டேப்லெட், அது இதுன்னு என்னெல்லாமோ நம்ம எடுக்கிறோம். 10 மாதமும் சும்மா இல்லைல்ல. ஒரு குழந்தை வெளியில் வர்றது சும்மா கிடையாது. ஹாஸ்பிட்டலில் போய் நான் நார்மலுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், நான் சிசரியனுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், ஆனால் எனக்கு குழந்தை வேணும்னு நம்ம சொல்ல முடியுமா? அந்த இடத்துல நம்ம அமைதியாக தான் இருக்கணும், அமைதியாகவும் இருக்கணும், நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நம்மளை ஒப்பு கொடுத்தா தானே, நம்ம புஷ் பண்ணாதானே குழந்தை வரும். நம்ம சிசரியனுக்கு இடம் கொடுத்தா தானே, சிசரியன்னாலுமே நம்ம அது என்ன பண்ணுவாங்க, ஊசி போட்டு மதப்பு தான் கொடுப்பாங்க. மற்றபடி இங்கிட்டு நம்ம இந்த சைடில் இருந்து இந்த சைடு ஃபுல்லாக உணர்ச்சி இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம இப்படி ஆட்டினா ஒப்பு கொடுக்கலன்னா ஒன்றுமே செய்ய முடியாது தானே. நார்மலாக இருந்தாலும் சரி, சிசரியனாக இருந்தாலும் சரி, நம்ம ஒப்பு கொடுக்கலைன்னா எந்த காரியத்தையும் நம்ம பார்க்க முடியாது. நம்ம ஒப்பு கொடுக்க போய் தான், நம்ம அமைதியாக இருக்க போய் தான், நம்ம காத்திருக்க போய் தான் ஒரு குழந்தைய நம்ம பார்க்க முடிஞ்சுது. நம்ம ஒத்துழைக்க போய் தான் 12th எக்ஸாமுக்கு நம்ம எழுத முடிஞ்சிச்சு. அந்த எக்ஸாமுக்கு வெயிட் பண்ண போய் தான் நமக்கு ரிசல்ட் கிடச்சிச்சு. அந்த ரிசல்ட்டுனால நமக்கு பிடிச்ச அந்த மார்க்குக்கு தக்கன காலேஜ், அதுக்கப்புறம் வேலைன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா போய்கொண்டே இருந்துச்சு. அப்போது நம்ம காத்திருந்தாதான், நம்ம ஒப்பு கொடுத்தாதான் தேவனுடைய சித்தம் என்ன செய்ய முடியும், நம்மளை உயர்த்த முடியும். அல்லேலூயா. சிலர் வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேவனுடைய சித்தம் எனக்கு கிடைச்சிருச்சு, தேவனுடைய வார்த்தை எனக்கு கிடைச்சிருச்சு. ஒரு சகோதரி, எனக்கு தேவனுடைய சித்தம் எனக்கு கிடைச்சிட்டு, ஆண்டவர் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்டாரு, நான் மேலேருந்து கீழே குதிச்சாலும் எனக்கு குழந்தை தங்கும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு சகோதரி சொன்னாங்க. அல்லேலூயா. முடியுமா? அது முடியுமா? நான் மேலேருந்து இப்போ யார் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா, பிசாசானவன் ஏசப்பாவை எப்படி சோதிச்சான்? மேலேருந்து குதின்னு சொல்லி வசனம் இருக்கலாம், நீ குதி. இப்படி தான் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வசனத்தை தனக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சுக்கிடுதாங்க. அல்லேலூயா. வசனங்கிறது சாதாரணமது அல்ல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்திற்கு யோசேப்பு ஒப்பு கொடுத்ததுனால தேவனுடைய சித்தம் யோசேப்பை வாழ்க்கை உயர்த்தியது. அதே போலதான் நம்ம தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பேன்? நம்ம 10 மாதம் நான் மேலேருந்து குதிச்சா எனக்கு ஆண்டவர் பார்த்துக்கிடுவார், ஆண்டவர் தேவனுடைய சித்தத்தை என் தலை மேலே, என் குடும்பத்து மேலே வச்சுட்டாரு, நான் எப்படி வேணாலும் போகலாம், 12 மணிக்கு நான் போவேன், ஆண்டவர் என்னை பாதுகாத்துக்கிடுவார்னு சொல்லி மிட் நைட்டில் நம்ம நடக்க முடியுமா? நம்மளுடைய வீம்புக்காக நம்ம செஞ்சுட்டு, தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில் இருந்துன்னு நம்ம வீம்புக்காக செஞ்சுட்டு கடைசியில் சபையவோ ஊழியத்தையோ தேவனையோ நம்ம என்ன செய்யக்கூடாது. இதுதான் என்ன செய்கிறது, ஒரு ஞானமில்லாத ஒரு பெண் செய்கிற காரியம், குடும்பம் செய்கிற காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய தேவனுடைய சித்தத்திற்கு நம்மளுடைய வாழ்க்கையை என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ இன்று நீங்கள் அனுபவிக்கும், இப்போ நீங்கள் ஒரு அனுபவிக்கும் கஷ்டம் கூட தேவனுடைய சித்தமாக இருக்கலாம். சில பேர் ஜெபிப்பாங்க, ஆனால் கஷ்டங்கள் வரும், அது தேவனுடைய சித்தமாக இருக்கலாம். அதனால தான் தேவன் இந்த கஷ்டத்தை அனுமதிக்கிறார். யோபு வாழ்க்கையில் அனுமதித்தார். அநேக காரியங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லேலூயா. இப்போ ஒப்பு கொடுத்தவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, லூக்கா 22:42 வாசிங்க. லூக்கா 22:42.
பிதாவே, இந்த பாத்திரம் உமக்கு சித்தமான. கெத்சமனே தோட்டத்துல இயேசு சொன்னார், என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆகட்டும் என்று. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும்? கெத்சமனே தோட்டத்தில் இயேசு சொன்னார், என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆகட்டும் ஏசப்பா. ஆனா அவருக்கு முன் இருந்தது சிலுவை. ஏசப்பாக்கு முன்னாடி இருந்தது சிலுவை. சிலுவை இருந்த அவருக்கு வேதனையும் இருந்தது. ஆனாலும் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. சிலுவையில இருந்தது அவருக்கு மரணங்கள் வரை அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் அந்த வலி வேதனைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? வலி வேதனை எல்லாத்தையும் தாங்கி அவரை ஒப்பு கொடுக்க போய் தான் இன்னைக்கு நாம கிருபையின் காலத்துல வாழ்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெண்ணா நான் கேட்குறேன் ஒரு கேள்வி. நம்ம கஷ்டம் வந்தா முறையிடுவோமா, ஒப்பு கொடுப்போமா? முறையிடுறதுனா என்ன, ஒப்பு கொடுக்கறதுனா என்னங்கிறத நான் உங்ககிட்ட இன்னைக்கு சொல்றேன். ஆண்டவர்கிட்ட போய் நம்ம கேட்போம், ஆண்டவரே நான் ஒப்பு கொடுத்தேன், என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் ஏன் நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் எனக்கு கஷ்டம் வந்துச்சு, ஏன் எனக்கு இவ்வளோ பாடுகளை அனுமதிச்சிங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணனே, உங்களுக்காக நான் உபவாசிச்சனே, உங்களுக்காக என் குடும்பத்தையே நான் வெறுத்தனே, உங்களுக்காக நான் எல்லா காரியங்களையும் நான் செஞ்சனே, ஆனாலும் என் வாழ்க்கையில் ஏன் அப்பா இதை நீங்கள் நேரிட செஞ்சீங்கன்னு சொல்கிறது முறையிடுறது. ஆனால் ஒப்பு கொடுத்த பெண் என்ன தெரியுமா சொல்லுவா? அப்பா இந்த கஷ்டத்தை எல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமா தெரியலப்பா, ஆனா இந்த கஷ்டத்தை எனக்கு போக்குறதுக்கு உங்களோட கிருபை என் தலை மேல இருக்கட்டும்பா. எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்றேன்ப்பா, உங்க சமூகத்தை விட்டுட்டு மட்டும் நான் போகக்கூடாதுப்பா. ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்றேன்ப்பா, நான் ஜெபத்துல குறைஞ்சிடக்கூடாது, ஆராதனையில குறைஞ்சிடக்கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் உங்க சமூகத்தை விட்டு நான் எங்கேயுமே போகக்கூடாதுப்பா. அந்த கிருபையும் அந்த ஒரு ஆராதனை வீரனையும் எனக்கு நீங்க தாங்கப்பான்னு சொல்றவதான் ஒப்பு கொடுத்த பெண். அல்லேலூயா. சில பேர் சொல்றாங்க, ஆண்டவருடைய சித்தத்திற்கு நான் இடம் கொடுத்தேன், ஆண்டவருடைய சித்தத்தை நான் செஞ்சேன், ஆனா என் வாழ்க்கையில ஒண்ணு நடக்கல, ஏன் எனக்கு இதை நீங்க அனுமதிச்சிங்க, என் வாழ்க்கையில ஏன் எனக்கு இதை எல்லா சோதனைகளையும் அனுமதிச்சிங்க அப்பா, நான் இவ்வளோ வேதனையில இருக்கிறேன், இவ்வளோ துன்பத்துல இருக்கிறேனே, எனக்கு விடுதலை நடக்காதாப்பான்னு சொல்றவா வந்து முறையிடுறது. தயவு செய்து அந்த காரியத்தை செஞ்சிடாதீங்க. கஷ்டம் வந்துச்சுன்னா நான் ஆராதனை வேலையில சொல்லும் பொழுது கஷ்டம் வந்துச்சுன்னா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, அப்பா நன்றி அப்பா, இந்த கஷ்டத்தை சகிக்கிறதற்கு எனக்கு பலனை தாருமப்பா, இந்த கஷ்டத்தை இந்த சோதனையை வருகிறதற்கு அப்பா வந்துச்சுன்னா எனக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் செய்யுங்கப்பா, எனக்கு மட்டும் உதவி செய்யுங்க, உங்கள் சமூகத்தை விட்டு நான் போகவே கூடாதுன்னு. எனக்கு ஒரு ஊழியக்காரன் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எனக்கு சொன்ன ஒரே காரியம் இதுதான், உனக்கு சோதனை வருதுன்னா ஒன்றே ஒன்று மட்டும் செய். என்ன செய்யுன்னு சொன்னார் தெரியுமா? ஒரு டைரியை வாங்கினாங்க. என்கிட்ட எப்போதுமே நான் டைரி வாலிப பிள்ளையாக இருக்கும்போது நான் டைரி சர்ச்சுக்கு கொண்டுட்டு போவேன். அப்போது அந்த டைரியில் எல்லா பிரசங்கத்தையும் நான் எழுதி வைப்பேன். எனக்கு வீட்டு கூட்டம் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் கண்டிப்பாக வியாழக்கிழமை வாரத்துக்கு ஒருக்க எங்கள் வீட்டு கூட்டம் நடக்கும். எங்கள் அம்மா ரட்சிக்கப்படலை, எங்கள் அப்பா ரட்சிக்கப்படலை, என் தம்பி உத்திராட்சி கொட்டையை போட்டுட்டு வருவான் தெரியுங்களா? சிவனடியார் கொட்டடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி என் தம்பி. எங்கள் அப்பா ஹரே கிருஷ்ணா, எங்கள் அம்மா ஃபுல்லாக பூக்குழி அது இதுன்னு பண்ணுவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நானும் எங்கள் அக்காவும் என்ன சொன்னேன்னா, அம்மா நமக்கு விடுதலை நடக்கணும்னா நம்ம வீட்டில் ஜெபம் நடக்கணுமா, அம்மா நம்ம வீட்டில் விடுதலை நடக்கணும், நமக்கு எல்லா சோதனைகளும் இருந்து நீங்களும்னா நம்ம வீட்டில் ஒரே ஒரு வார்த்தை வேணுமா, தேவனுடைய வார்த்தை வேணுமான்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட நாங்கள் என்ன செஞ்சோன்னா, அம்மா எனக்கு உதவி செய்யுங்களேம்மான்னு சொல்லி நாங்கள் மனசில் ஜெபம் பண்ணிட்டு எங்கள் அம்மா கிட்ட போய் நாங்கள் கேட்டோம், நானும் எங்கள் அக்காவும். அப்போ அவங்க சொன்னாங்க சரின்னு. 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள்னு சொல்லி வியாழக்கிழமை எங்கள் அம்மா அப்பா எங்கள் கூட இருக்க மாட்டாங்க. 1 மந்த் 2 மந்த் 3 மந்த்னு ஆனிச்சு. கடைசியில் அவங்களே எங்கள் ஜெபத்தில் வந்து உட்காந்துட்டாங்க. இப்படி தாங்க வீட்டு ஜெபத்தில் ஒரு ஆண்டவரோட ஆசீர்வாதம். இன்றைக்கி நானும் சொல்கிறேன், இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வந்ததுனால சொல்கிறேன், ஒரு ஊழியக்கார் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னார், தயவு செய்து ஒரு மந்த்லி ஒருக்கையாவது உங்கள் வீட்டில் ஒரு கூட்டத்தை வைங்கன்னு சொல்லி. எதற்காக? எங்களால் வர முடியாதுன்னு இல்லை, இப்போ கூட நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரலாம், ஆனால் உங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்காது. வந்துட்டாரே, ஐயோ நீங்கள் அப்படி நினைக்க மாட்டீங்க, ஐயோ வந்துட்டாரே அப்படின்னு சில பேர் எங்கள் ஊரில் நினைப்பாங்க. ஐயோ வந்துட்டாரே நம்ம என்ன செய்ய, ஐயோ வீட்டில் ஒன்றுமே இல்லையே, சாப்பாடு இல்லையே, ஐயோ காணிக்கல. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தண்ணி நீங்கள் தண்ணி கொடுக்கலாட்ட கூட பிரச்சனை இல்லை, உங்கள் வீட்டுக்கு வந்தாலே போதும். நம்ம விசுவாசிக்கணுங்க.
ஊழியக்காரர் என் வீட்டுக்கு வரணும், அந்த வார்த்தை என் வீட்டில் பேசணும், அந்த வார்த்தையை எழுதி வச்சு ஜெபிக்கணும். இப்படி எங்கள் வீட்டில் ஊழியக்காரங்க வரும்பொழுது நான் எழுதி வச்சேன், அந்த டைரியில் எழுதி வச்சு நான் என்ன செய்வேன்னா, இந்த வியாழக்கிழமை எழுதி வைப்பேன், அடுத்த வியாழக்கிழமைக்குள்ளே நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தீங்களா, இந்த வாரத்துக்குள்ளே இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி 15 தேவைகளை நான் எழுதினேன். 15 தேவைகளை இந்த பக்கம் நோட்டை பிரித்தேன், நன்றிகளுக்கான ஜெபம்னு எழுதினேன். இந்த 15 தேவைகளை இந்த பக்கம் 15 தேவைகளுக்கு டிக் பண்ணேன். அல்லேலூயா. என்னால் முடிஞ்சதுனால இல்லை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நான் ஒப்பு கொடுத்ததுனால தேவன் அவருடைய சித்தத்தை எனக்கு உயர்த்தினார். அல்லேலூயா. நான் அதை இப்போ ஊழியக்காரங்கள இருந்த யாராக இருந்தாலும், ஒரு ஊழியக்காரங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் அது நடந்திருக்கு, அவங்க வாழ்க்கையில் நான் நடந்திருக்கேன், நான் பார்த்துருக்கிறேன். அதனால் என் ஜனங்கள் பார்க்கணும், நான் பட்ட விடுதலையை என் பிள்ளைங்க பார்க்கணும், நான் பட்ட சந்தோஷத்தை என் பிள்ளைங்க பார்க்கணுங்கிறதுனால தான் முறையிடுறாங்க. ஒரு வாரம் இல்லை, மந்த்லி ஒருக்க ஒரு ப்ரேயரை வைங்க, ஒரு மணி நேரம். இது அன்பாக நான் கேட்குறேன், தயவாக கேட்குறேன், எப்படி வேணாலும் நீங்கள் நினச்சிக்கோங்க. மந்த்லி இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, ஒரு பாட்டி நம்ம சபையில் தான், கை காலெல்லாம் ஒன்றும் சரி கிடையாது. மாதத்தில் செவ்வாய்க்கிழமை ஆனால் ஊழியக்காரர் என் வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லி வீட்டுக்கு தேடி வந்துடுறாங்க. அல்லேலூயா. நான் இதை யார் மனசையும் நான் புண்படுத்தலை. வீட்டுக்கு வந்து, ஐயா நீங்கள் என் வீட்டுக்கு வரலன்னா 4 பேர் அனுப்பிச்சி விட்ருவாங்க, அப்படி இல்லைன்னா வீடை நொண்டி வீட்டுக்கு வந்துடும், வந்து கூட்டுட்டு போவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தனக்கு அந்த வாஞ்சை இருக்கணும், அந்த வாஞ்சை இருந்தால் தான் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் இருக்குது. இப்போ நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தால் உடனே கதை அடைச்சிருவீங்களா? இல்லைல்ல, கண்டிப்பாக எங்களை வீட்டுக்குள்ளே விடுவீங்க. ஆனால் அது இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் தன் வாஞ்சை வேணும். இன்றைக்கி என் வீட்டுக்கு ஊழியக்காரர் வராங்க, நான் வாஞ்சையோடு இருக்கிறேன், இந்த கிழமை வந்தால் நல்லாயிருக்கும், என் குடும்பத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க, ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசணும், வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள், இந்த வார்த்தையை நீ எழுதி வை, அடுத்த வாரத்துக்குள்ளே இந்த வார்த்தைக்காக ஜெபம் பண்ணு, ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கண்டிப்பாக வார்த்தை வீண் போகவே அப்படி தான் நான் என் வீட்டில் வச்சு எழுதினேன். 15 தேவைகள். நான் சும்மாவா? ஒரு குட்டி செல்லு வேணுன்னா கூட நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஒரு பீரோல் வரதட்சணை நான் யார்கிட்ட கேட்டேன் தெரியுமா? ஏசப்பாட்ட தான் நான் கேட்டேன். எனக்கு பீரோல் தாங்க, கட்டில் தாங்கன்னு ஏசப்பா எங்கள் அம்மா கிட்ட கேட்டால் எனக்கு வாங்கி தந்துடுவாங்க. ஆனால் நான் எதற்காக? நான் எல்லாமே ஏசப்பா கிட்ட கேட்கணும். ரட்சிக்கப்பட்ட நான் புதுசில் செஞ்சேன், எல்லாமே ஆண்டவர்கிட்ட கேட்டால் தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, எந்த கஷ்டம் வந்தாலும் எனக்கு கை கொடுக்குற என் கணவர் இருக்கிறாரு, எந்த சந்தோஷம் வந்தாலும் கை கொடுக்கறதற்கு எனக்கு கணவர் இருக்கிறாங்க. இந்த வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்தா அந்த வாழ்க்கை எப்பொழுதுமே இப்படி தான் சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. கஞ்சி குடித்தாலும் பிரியாணி சாப்பிட்டாலும் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். அல்லேலூயா. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வீட்டு கூட்டம் அப்படின்னா மந்த்லி ஒருக்க, தயவு செய்து மந்த்லி ஒருக்க உங்களுக்கு எப்போ வைக்கணும்னு தோணுதோ, வியாழக்கிழமைன்னு ஒரு ஊழியக்காரர் சொல்லியிருக்கிறாங்க, அந்த மாதத்தில் எத்தனை வியாழக்கிழமை வருது? 4 வியாழக்கிழமை வருது. அந்த 4 வியாழக்கிழமையில் ஒரு வியாழக்கிழமையாவது ஆண்டவர் என் வீட்டில் பேசணும் அப்படிங்கிறத வாஞ்சையோடு நீங்கள் காத்திருந்தா மட்டும்தான் அந்த விடுதலை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கிடைக்காது. ரொம்ப வாஞ்சையாக இருந்தாங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணி என் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. ஒருத்தருமே சொல்லலை, ஒரு ஆள் தான் சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இனிமேல் உற்சாகமாக சொல்லுவீங்களா? நாங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம்? உங்கள் வீட்டுக்கு வர்றத பாக்கியம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக நினச்சிருக்கிறோம். நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க, நாங்கள் எந்த ஒரு சங்கடமும் படவே மாட்டோம். 12 மணி ஆனாலும் ஃபோன் போடுங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது முறையிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தால் தேவன் என்ன செய்வார்? மகிமையை காண்பார். தேவன் என்ன செய்வார்? மகிமையை காண்பார். ஒரு குடும்பத்தில் கணவர் கோபமாக இருப்பார், பிள்ளைங்க பேச்சை கேட்க மாட்டாங்க, குடும்பத்தில் சண்டைகள், சச்சரவுகள், எல்லாம் அநேக காரியங்கள் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? சண்டை போடுறோம். சில குடும்பங்களில் சண்டை போடுறது என்ன செய்கிறது? எளிது. சண்டை போடுறது ஈஸியாக கஷ்டமா? ஈஸி தானே. சண்டை போடுற அவன் சொல்கிறது, அவான்னு சொல்கிறது, மாற்றி சண்டை போடுறது ரொம்ப ஈஸி. ஆனால் மறுபடியும் அந்த சமாதானத்தை நீங்கள் கொண்டுட்டு வர முடியுமா? கணவர், மனைவி, பிள்ளைங்க 3 பேர் இருக்கிறாங்க. அந்த வீட்டில் சண்டை நடந்துருச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு மைண்டு ஒரு மாதிரி ஆயிரும், கணவருக்கு ஒரு மைண்டு, மனைவிக்கு ஒரு மைண்டு. அப்போ சமாதானமாக ஒரே நிலையில் பழையபடி அந்த வாழ்க்கை கொண்டு வர்றது எவ்வளோ கஷ்டம்.
அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? அப்பா உதவி செய்யுங்க ராஜா, தேவனுடைய சித்தம் என் குடும்பத்தில் நடக்கட்டும்னு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். தேவனுடைய சித்தம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நீதிமொழிகளில் 14:1 ஞானமுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஒப்பு கொடுத்த பெண் குடும்பத்தை இப்படிதான் என்ன செய்வாங்க. ஆனா ஒப்பு கொடுத்த பெண் உடைக்க மாட்டாள் குடும்பத்தை. அவள் ஜெபத்தால் கட்டுவாள். ஜெபிக்காதவா உடைப்பா, ஜெபிக்கிறவங்க என்ன செய்வாங்க? கட்டுவாங்க. இதுதான் ஞானம். இந்த ஞானம் தான் நமக்கு வேணும். இந்த ஞானம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஜெபிக்கணும். அல்லேலூயா. நம்ம ஜெபிச்சா மட்டும்தான் நம்மளுடைய குடும்பத்தில் கோபம் வந்துச்சு, சண்டை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இருக்கும் பொழுது தான் அந்த கோபம் நமக்கு மறைஞ்சிரும், அந்த முறுமுறுப்பு மறைஞ்சிரும், வீட்டில் ஒரு சமாதானம் தங்கும். அல்லேலூயா. நமக்கு உணர்ச்சிகள் வரும். அல்லேலூயா. உணர்ச்சி வர்றது ஒரு சாதாரண மேட்ரு. உணர்ச்சி வரும்போது என்ன செஞ்சிடறோம்? சண்டை போட்டுடுறோம், கோவப்பட்டுறோம். ஆத்திரமாக வருது, எனக்கு அவளை பார்த்தான்னு சொல்லுதோமா, எனக்கு அவளை பார்த்தா ஆத்திரமாக வருது, எனக்கு இவளை பார்த்தா எனக்கு அவள் என் வீட்டுக்கு வரக்கூடாது, நான் அவள் வீட்டுக்கு போகக்கூடாது, அப்படி நம்ம உணர்ச்சியினால் சொல்கிறோம். ஆனால் உணர்ச்சி இல்லாமல் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இருக்கும் பொழுது அவங்கள பார்த்தா நமக்கு கோபம் வராது. ஏன் அப்படின்னா ஞானமுள்ள ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்ட முடியும். புத்தி உள்ள ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்டுவா. புத்தி இல்லாதவ என்ன செஞ்சிரும்? வீடு அது இடிஞ்சு போகிவிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒப்பு கொடுத்த பெண் என்ன தெரியுமா சொல்லுவா? கர்த்தாவே என் மனதை மாற்றுங்க ஏசப்பா. ஒப்பு கொடுக்காத பெண் சண்டை போட்டுருவா. ஒப்பு கொடுத்த பெண், என் கணவர் கோபமாக இருக்காரு, என் பிள்ளை என்ன புரிஞ்சுக்கிட மாட்டுக்காரு, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, இந்த குடும்பத்தை கட்டுறது நான் அல்ல அப்பா, என் தேவனப்பா, அந்த ஞானமுள்ள அப்பா ஆண்டவர், அந்த ஞானமுள்ள எனக்கு இருதயத்தை நீங்கள் தாங்கப்பா, புத்தி உள்ள ஸ்திரியாக நான் இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, அப்படியே மாறிடும். அதுக்காக கோபப்படக்கூடாதுன்னு பாஸ்டர்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்கும். என் பிள்ளை செல்லு பார்க்குன்னு வச்சுக்கோங்க, உங்கள் குடும்பத்தில், இங்கே இருக்கிற குடும்பத்தில் எத்த பாஸ்டர்மா ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, சரி பாஸ்டர்மா கோபப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் பாருமா நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோன்னு அப்படி செஞ்சிடாதீங்க. இதுதான் ஞானம் வேணும். அல்லேலூயா. அதாவது ஆவிக்குரிய விஷயத்தில் கடிந்து கொள்வது நல்லது. ஜெபத்தில் உங்கள் பிள்ளை வரலன்னா கடிந்து கொள்ளுங்க. மற்றபடி விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது? கோபம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல எப்படி, அதாவது உங்களுக்கு தான் அவங்க குடும்பத்தில் தெரியும் எப்படி நடந்து கொள்ளணும்னு. இதுதான் ஞானமுள்ள ஸ்திரீங்கிறது. ஞானமுள்ள பெண் இப்படி தான் இருப்பாங்க. கோபம் வருகிற இடத்துல அமைதியாக இருப்பாங்க. வீட்டில் சண்டை வர்ற இடத்துல அமைதியாக இருந்து என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. ஒப்பு கொடுப்பது எப்படி அப்படின்னா தினமும் நம்ம ஜெபத்தில் சொல்லணும், கர்த்தாவே ஆண்டவர் சொன்னது போல என் சித்தம் அல்ல அப்பா, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையிலையும் என் குடும்பத்திலையும் என் பிள்ளைங்களுக்கும் நடக்கணும் அப்பான்னு நீங்கள் ஒரு உறுதிமொழி மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கை அல்லேலூயா மாறும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? நித்தமும் படிக்கணும். ஆண்டவருடைய வசனத்தை நம்ம நித்தமும் என்ன செய்யணும்? படிக்க தான் ஆண்டவர் எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் அந்த ஞானம் நமக்கு வசனத்தை சொல்லி, அப்பா எனக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி அந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தான் அது விடுதலை நடக்கும். அல்லேலூயா. வசனத்தினால தான் நீங்கள் பிசாசை விரட்ட முடியும். வசனத்தினால தானே. நீங்கள் சண்டை போட்டால் அது போயிருமா? நீ என் வீட்டுக்கு வராது போ அப்படின்னு சொன்னால், தயவுசெய்து போயிருன்னு சொன்னால் அது போயிருமா? நீங்கள் வசனத்தினால கட்டுங்க. ஏசப்பா அப்படி தானே செஞ்சார். வசனத்தினால கட்ட போய் தான் பிசாசு போனோம். அதே போல் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் வசனத்தை கட்டி வசனத்தை ஜெபம் பண்ணி நீங்கள் செய்யும் பொழுது அந்த இடத்துல என்ன செய்யும்? ஒரு விடுதலை உண்டாகும். ஒப்பு கொடுத்த பெண் ஒரு பலவீன பெண் இல்லை. ஒப்பு கொடுத்த சில பேர் சொல்லுவாங்க, இந்த பொண்ணு என்ன கோபமே பட மாட்டுக்கா, இந்த பொண்ணு என்ன இதே பண்ண மாட்டுக்கா, கோபப்பட மாட்டுக்கா, ரொம்ப மன்னிக்கிறாளே, இந்த பொண்ணு ரொம்ப நல்லவளா இருக்காளே, ரொம்ப இப்படி இருக்கிறாளே அப்படி இருக்கிறாளே, எகத்தாளமாக நம்ம என்ன செய்வாங்க? பேசுவாங்க. அது என்னது? ரொம்ப நல்லது. அல்லேலூயா. எனக்கு இதை படிக்கும் பொழுது, எனக்கு அதை எழுதும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. எப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கும். அப்போ நான் சபைக்கு போகும் பொழுது எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இந்த பிரசங்கத்தில் சொல்லும் பொழுது இப்படி மன்னித்து பாருங்க, கோபப்படாமல் இருந்து பாருங்க, உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும்னு என்னுடைய தகப்பன்
அதாவது ஆவிக்குரிய தகப்பன் சொல்லும் பொழுது நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, காலேஜில் லாஸ்ட் இயரில் நான் படிக்கும்பொழுது அப்போ சும்மா போவேன் சபைக்கு. சும்மா அங்கனே இருந்துச்சுன்னா போவேன். அப்போ போய்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ ரொம்ப இந்த கொஞ்சம் நாள் போவாங்கல்ல சபைக்கு, ஒரு வாரம் போவாங்க. அந்த மாதிரி டயத்தில் நான் போகும்பொழுது அப்போ மன்னிக்கிற அந்த செய்தியை நான் கேட்ட உடனே, பைபிள் பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த செய்தியை நான் கேட்ட உடனே காலேஜில் நானும் ஒரு பொண்ணும் ரொம்ப சண்டை போட்டிருந்தோம். சின்ன வயசில் சண்டை போட்டிருந்தோம். அதை பேசாமல் நாங்கள் இருந்தோம். காலேஜை விட்டு நாங்கள் போகும்பொழுது அவ்வளோ கூட்டம். அந்த கூட்டத்தில் மெனக்கெட்டு நான் என்ன பண்ணேன்னா, இப்படின்னு கையை நான் தொட்டு என்ன சொன்னேன் அப்படின்னா, சின்ன வயசில் சண்டை போட்டதை 17 18 வயசில் நான் அவளை தொட்டு, 18 வயசில் 20 வயசு, லாஸ்ட் இயர்னா 20 வயசு இருக்கும். அப்போ நான் அவளை தொட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னை மன்னிச்சுடு அப்படிங்கிற வார்த்தையை நான் சொன்னேன். ஏன் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் முழுசாக எனக்கு சத்தியம் தெரியாது. சபைக்கு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா எப்படியாவது அப்போ தான் நான் போவேன், தெரியாமல் போவேன், சும்மா போவேன். ஆண்டவர் என்னை பிடிச்சு கூட நான் போனதில்லை, சும்மா போவேன். அது என்னது, முஸ்லீம் போவாங்கல்ல, மசூதிக்கு போவேன், இந்து கோயிலுக்கு போவேன், எல்லா கோயிலுக்கும் போவேன். கழுத்தில் டாலர் போட்டிருப்பேன், இந்து டாலர் போட்டிருப்பேன், சில்வர் டாலர் போட்டிருப்பேன், மசூதிக்கு கட்டின கயிறு போட்டிருப்பேன், எல்லாமே போட்டிருப்பேன். எம்மதமும் சம்மதமுங்கிற மாதிரி இருப்பேன். மசூதிக்கு ஓடி போயிடுவேன், வெள்ளிக்கிழமை அங்கே ஓடி போயிடுவேன், செவ்வாய்க்கிழமை விளக்கு போட ஓடி போயிடுவேன். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை எப்போ ஒன்றுமே தெரியாது, சும்மா அங்கே ஒரு சபையில் தண்ணி வச்சுருந்தாங்க, அந்த தண்ணியை தொட்டு நானே வச்சேன். திருவிருந்து சும்மா கொடுத்தாங்க, நான் போய் அப்பத்தை வாங்கி முழுங்கிட்டு வந்துட்டேன். தெரியாமல் அறியாமல் இதெல்லாம் நான் செஞ்சேன். அப்போது மன்னிக்கிறேங்கிற ஒரு செய்தியை கேட்ட உடனே நான் என்ன பண்ணேன்னா, அந்த பெண்ணை கூப்பிட்டுட்டு மன்னிச்சிருன்னு நான் சொன்னேன். அப்போ இதை அறியாமல் நான் செஞ்சேன். அறிஞ்சோ அறியாமலையோ நம்மளோட தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் ஆண்டவர் என்னமோ தெரியலை ஒப்பு கொடுத்ததுனால என்ன இன்னைக்கு ஊழியக்காரியாக ஆக்கிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தவங்களோட வாழ்க்கை என்றைக்குமே வீண் போகவே போகாது. இப்படி தான் உபவாசமும் இருந்தேன். தண்ணி குடிக்காமல் 3 நாள் இருக்கணும்னு சொல்லி டாலரை போட்டிருப்பேன், இந்து டாலரை போட்டிருப்பேன். எனக்கு உதவி செய்யுங்க, நான் ஏசப்பா கிட்ட சொல்லியிருக்கிறேன் 3 நாள் நான் தண்ணி குடிக்க மாட்டேன்னு, இந்த சாமியே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இந்து டாலரை பிடிச்சி ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. காலேஜுக்கு போயிட்டு தண்ணி குடிக்காமல் இருந்து 1.5 நாள் இருந்தேன். 1.5 நாள் மதியானம் நடந்து 2 கிலோமீட்டர் நடந்து வீட்டுக்கும் போகணும். வீட்டுக்கு போய் பொத்துன்னு விழுந்துட்டேன். ஏன்னா தாங்க முடியல பசி, தண்ணியை பார்த்தா வாய் ஊற ஆரம்பிச்சிருது. அப்போ உடனே என்ன பண்ணேன் அப்படின்னா, வீட்டில் இருக்க ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்து அப்பா என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு ஏங்கி அழுதுட்டேன். அப்போது இதெல்லாம் என்ன செஞ்சேன், அறியாமல் செஞ்சு ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். அறியாமல் நான் ஒப்பு கொடுத்ததுக்கே இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்னா, ஆண்டவர் அறிஞ்சு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தவங்களோட வாழ்க்கை வீண் போகவே போகாது. இந்த செய்தியை இன்னைக்கு நீங்கள் கேட்டுட்டு போய் வீட்டில் போய் ஒப்பு கொடுத்து பாருங்கள். நான் மன்னிக்கணுப்பா, என் சுவாபம் மாறணுப்பா. நீங்கள் பிரச்சனை வரும்பொழுது யாரையும் குத்தம் சொல்லாதீங்க, என்னையை மாற்றுங்கப்பா, என் சுவாபத்தை மாற்றுங்கப்பா, நான் அவங்கள மன்னிக்கணுப்பா, இவங்க மேலே கோபப்படக்கூடாதுப்பா, இவங்க மேலே நான் அந்யுன்யமாக இருக்கணுப்பா, எல்லார்கிட்டையும் நான் அன்பாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தான் தேவனுடைய சித்தம் சீக்கிரத்தில் உங்களை உயர்த்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பு தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அப்பா, இந்த பெண்கள் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம்ப்பா. எங்களுடைய குடும்பத்தில் அமைதி வரட்டும்ப்பா, எங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் வரட்டும்ப்பா, எங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரட்டும் தகப்பனே. தேவனுடைய மகிமை எங்களுடைய குடும்பத்தில் வெளிப்படட்டும் ராஜா. இன்று அப்பா இந்த ஆராதனை கூடுகளில் அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் செய்வோமா அப்பா? கர்த்தாவே, என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் கணவர் வாழ்க்கையில் எல்லாம் அப்பா ஆண்டவரே, எங்களுடைய கனவுகள் எல்லாமே உம்முடைய சித்தத்திற்காக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன், என் கணவரை ஒப்பு கொடுக்குறேன், என்னைய முழுவதுமாக நான் ஒப்பு கொடுக்குறேன் ராஜா. உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கிறதற்காக நன்றி அப்பா. முன்னாடியே ஆண்டவர்கிட்ட நன்றியை சொல்லி பாருங்க, அதோட விளைவுகளை நீங்கள் சீக்கிரத்தில் பார்ப்பீங்க. அல்லேலூயா. அதற்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அந்த பிள்ளைங்கள் வெறுமையாய் போகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளோடையும் நீர் பேசினதற்காக நான் நன்றியை செலுத்துகிறேன்ப்பா. அப்பா, நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. God bless you.